எவ்ரிவான், மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் புதுசாக ஒரு சேனல் தொடங்கிட்டீங்க. சர்ச்சில் போய் பார்த்தா உங்கள் சேனலே வர மாட்டேங்குது. ஆனால் மற்ற சேனல்லேருந்து கூட நிறைய மற்ற வீடியோஸ் எல்லாம் காட்டுதே. இதே மாதிரி உங்கள் சேனல் வீடியோக்களும் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சர்ச்சில் உங்கள் சேனல் பேர் வர்றதுக்கும் உங்களோட ஒரு வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கும்போதே உங்களோட மற்ற வீடியோக்களும் வரிசையாக காமிக்கிறதுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டைட்டில் போடும்போது உங்கள் சேனல் பேரை போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் போட்டு உங்களோட சேனல் நேமை அதில் இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் சேனல் பேர் 2 அல்லது 3 வார்த்தையாக இருந்தால் கூட ஸ்பேஸ் இல்லாமல் தான் நீங்கள் டைப் பண்ணணும். உங்கள் சேனல் பேரை மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு தான் டேக் செக்ஷனில் டைப் பண்ணணும். மாற்றி பண்ணிடாதீங்க. உங்கள் சேனல் பேர் 2-3 வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணிக்கணும். உங்கள் சேனல் பேரை மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு தான் டேக் செக்ஷனில் டைப் பண்ணணும். ஓகேவா? இது இப்போ ஃபஸ்ட்டில் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங் இன்னும் கொஞ்சம் நாள் ஆக சேனல் பழசாகிடுச்சு அப்படின்னா இது தேவையில்லை. சர்ச் பண்ணும்போதே உங்கள் சேனல் பேரை காட்டும். வியூஸ் சரியாக போகலைன்னு சொல்கிறவங்க, புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸோடு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா.